கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜேடிகேடி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திக்கு போகும் முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தீமோத்தேயு வேதாகம பள்ளி மல்லிகா காலனியில் உள்ள சர்ச் ஆஃப் கிரேஸில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10:30 முதல் 12 மணி வரை நடைபெறுகிறது. அதில் ஊழியர்கள், விசுவாச மக்கள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் தியாலஜி கொடுக்கப்படும். அனுமதி முற்றிலும் இலவசம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபம் பண்ணுவோம். கிருபையான தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். உலகத்திலே மனிதனுக்கு இளைப்பாறுதல், ஓய்வு என்பது மிக முக்கியம். ஆனால் தான் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் அவனுக்கு ஓய்வு நாளாக, அல்லது 6 நாட்கள் வேலை செய்கிற மனிதன் 7வது நாள் வாரத்தில் 1 நாளாவது ஓய்வெடுக்க வேண்டும். அவனுடைய சரீரத்திலே அவனுக்கு ஓய்வு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்ததனால்தான் அவருடைய சிருஷ்டிப்பின் துவக்கத்திலேயே 6 நாட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம் 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார், அவர் இளைப்பாறினார் என்று நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த இளைப்பாறுதல் என்பது, ஓய்வு என்பது நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல, அது நம்முடைய ஆத்மாவுக்கும் தேவை. ஆத்மா என்று சொன்ன உடனே நீங்கள் வேறு ஏதோ என்று நினைக்க வேண்டாம். உங்கள் மனதுக்கு, உங்கள் இருதயத்திற்கு இளைப்பாறுதல் தேவை. ஆனால் தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் கவலைகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், பாரங்கள் இருக்கும். இதிலிருந்து எனக்கு எப்படி மீட்பு அல்லது இளைப்பாறுதல் கிடைக்கும்? என்றைக்கு நான் சமாதானத்தோடு வாழ்வேன், சந்தோஷத்தோடு வாழ்வேன்? என் வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை இருக்கிறதே என்று நினைப்பீர்களானால் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வருகிற எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த இளைப்பாறுதலையும் அல்லது ஆன்ம சாந்தியை தேடிதான் உலகத்தில் மனுஷன் தான் நம்புகிற மத கோட்பாடுகளின் நடுவே அவன் கடந்து போகிறான். எத்தனை தெய்வங்களுக்கு, கடவுளுக்கு என்று அவன் என்னென்ன பிரயாசெல்லாம் படுகிறான், சந்நியாசம் கூட எடுக்கிறான். அபிஷேகம், பாலாபிஷேகம் என்று என்னெல்லாமோ செய்கிறார். ஏன் கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று சொல்லி புண்ணிய யாத்திரைகள் போகிறவர்கள் உண்டு. கோயிலுக்கு மனிதன் தேடி போகிறான், கடவுள் எங்கே இருக்கிறார், அங்கே எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு விசேஷித்த நாட்களிலும் தெய்வத்தை பிரியப்படுத்தி எப்படியாவது தன் ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி உண்டாக்கி கொள்ளலாம் என்று மனிதன் பிரயாசப்படுகிறான். ஆனால் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே தோல்வியை உண்டாக்குகிறது. அவன் தேடுகிற சமாதானம், அவன் விரும்புகிற ஆன்ம சாந்தி அவன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்னவென்றால்
பக்தன் சொல்லுகிறார், என் ஆன்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆசைகள் அவனை நிலையில்லாத ஒரு வாழ்க்கைக்குள் அலைக்கழிக்கிறதாக இருக்கிறது. இன்னும் நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக விளங்கும்படி சொல்ல வேண்டுமானால், மனிதனுக்குள் இருக்கிற பாவம் என்பது மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறது. அது தேவனுடைய உறவிலே போகாதபடிக்கு அவனை முற்றிலும் அதை விட்டு அவனை விலக்கி விடுகிறது. தத்துவ ஞானிகள் சொல்வார்கள், ஆசையை ஒழித்து விடுங்கள் என்பார்கள். ஆசை எப்படி ஒழித்து விடுவது? அதுக்குதான் நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்வீர்களானால், அந்த ஆசைக்கு வித்தாக இருக்கிற பாவம் என்பதை எடுத்து போடும்படியாக இந்த ஜென்ம கர்ப்ப பாவங்களை நீக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதைத்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்று சொல்கிறார். உன்னுடைய மீறுதலின் நிமித்தம், உங்களுடைய பாவத்தின் நிமித்தம், உடைய அக்கிரமங்களின் நிமித்தம், உடைய வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டு எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு கல்வி கற்றாலும், எவ்வளவு தத்துவத்தையே கரைத்து கொடுத்திருந்தாலும், எவ்வளவு தன்னுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் சரியாக வாழ முயற்சி செய்தாலும் உங்களுடைய ஆத்மாவிலே சாந்தி சமாதானம் இல்லையே. ஏன்? பணம் கொடுத்து அதை வாங்க முடியுமா? இல்லை. தேவனுடைய பிள்ளை இலவசமாக இயேசு அதை தருகிறார். அதற்காக தான் அவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்தார். கன்னியின் வயிற்றிலே மனுவாக வந்தார். இயேசு என்றாலே தம் ஜனங்களின் பாவம் நீக்கி அவளை ரட்சிக்கிறார் என்று அர்த்தம். இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அன்றைக்கு எந்த வார்த்தையை சொன்னாரோ, யூத ஜனங்களை பார்த்து சொன்னாரோ, அதே வார்த்தையை யூதர் அல்லாத மற்ற ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். நீங்கள் அப்பமல்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். திருப்தி செய்யாத பொருட்கள், உங்களை சந்தோஷப்படுத்த எவ்வளவு செலவழிக்கிறீர்கள்? மத ரீதியாக, கொள்கை ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக உலகத்தில் எவ்வளவு செலவழிக்கிறீர்கள்? ஆனால் அது உங்களை திருப்திப்படுத்துகிறதா? என்றால் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, ஜீவ அப்பம் நானே. ஒரு மனிதன் தன்னுடைய பசியை ஆற்ற ஆகாரம் உண்ணுவது போல உங்களுடைய ஆத்மாவுடைய பசியை ஆற்றுவதற்கு ஜீவ அப்பமாக இருக்கிற என்னை விசுவாசியுங்கள், என் வார்த்தையை கவனியுங்கள், என் நாமத்தை நீங்கள் பற்றி கூப்பிடுங்கள், என் நாமத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அது உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தும்.
ஏனென்றால் இயேசுடைய நாமங்கள் ஒன்று சமாதான பிரபு. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. கர்த்தருடைய ஏன் நீங்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறாய் என்றால் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் இல்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு சென்று போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார். அதைத்தான் ஏசாயா 55 அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். எப்பொழுது என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது, என்னை உங்களுடைய சொந்த இரட்சகராக குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது, என்னுடைய நாமத்தை பற்றி கூப்பிடும் போது, என்னுடைய வழிகளில் என்னுடைய பிரமாணங்களை அன்பின் பிரயாணத்தில் நீ நடக்கும்போது, உன் ஆத்மா, உன் இருதயம், உன்னுடைய மனது கொழுப்பான பதார்த்தத்தை உண்டது போல அது செழிப்புள்ளதாக மாறும். இது முற்றிலும் இலவசம். நீங்கள் வேறு எங்கு போக வேண்டிய அவசியம் அல்ல. எந்த புண்ணிய யாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. எந்த மத கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருந்தாலும் சரி, நீங்கள் தெய்வ நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கை அற்றவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு பட்சபாதம் இல்லாத தெய்வம். அவர் சொல்வதை எல்லாம் ஒன்றே ஒன்று, என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் நீ கற்றுக்கொள். என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், உனக்கு விடுதலை தருகிறேன், உனக்கு சமாதானம் தருகிறேன், உன் ஆத்மாவை சந்தோஷம் உள்ளதாக மாற்றுகிறேன், உன் வாழ்க்கை நம்பிக்கை உள்ளதாக மாற்றுகிறேன். உன் ஆத்மா கலங்குகிறது அல்லவா, உன் இருதயம் சச்சலிக்கிறது அல்லவா, உன் இருதயம் சஞ்சலப்படுகிறது அல்லவா, அந்த சஞ்சலத்தை உன்னை விட்டு நீக்க நான் வல்லவராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படிதான் முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லி செலவேளை நான் ஜீவனை கொடுத்தேன். இன்றைக்கு உயிரோடு இருக்க உன்னை நேசிக்கிறேன், உண்மையில் நான் அன்பாக இருக்கிறேன். தெய்வம் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்க வேண்டாம். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ ஒன்று செய். இது ஆண்டவர் சொல்வது அல்ல, நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இயேசுவினிடத்தில் வாருங்கள். இருக்கிற இடத்திலேயே எங்கேயும் போக வேண்டாம். உங்களார வீட்டில், உங்களுடைய வீட்டிலேயோ வேலத்தில், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தில் வாசம் பண்ணும், என் சஞ்சலத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும், நம் துக்கங்களை சுமந்தா. பாவத்தை மாத்திரமல்ல, சாபத்தை மாத்திரமல்ல, நோய்களை மாத்திரமல்ல, துக்கங்களை அவர் சுமந்தார். நீ துக்கத்தோடு வாழ தேவன் விரும்பவில்லை. துக்கம் சந்தோஷமாக மாறும் எப்பொழுது இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக, குல தெய்வமாக, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மீட்பை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் ஆத்மா இளைப்பாறுதல் அடையும், ஆன்மா சாந்தி அடையும். பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். இது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது.
அவருடைய நாமத்திற்குள் இருக்கிறது. அவருடைய சிலுவையின் மரணத்திற்குள் இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் அது இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவே உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரத்தை வை. வாழ்க்கையில் சஞ்சலம், தவிப்பு, கலக்கம், துயரம், கண்ணீர் இவ்வளவுடாய் கடந்து போகிற யாராக இருந்தாலும் பட்சபாதம் இல்லாத தெய்வம், எளிதில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற தெய்வம், உடைய ஆண்டவரே கண்ணீரை துடைக்கும்படி, உடைய சஞ்சலத்தை நீக்கும்படி, மன வருத்தத்தை நீக்கும்படி உம்முடைய கிருபை அவள் கொடுத்து உம்மை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தியர்கள். அவள் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், பாவங்களை அறிக்கை செய்யட்டும், மனம் திரும்ப கிருபை செய். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.